Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஒரு 15000 ல இருந்து 20000 ரூபாய்க்குள்ள என்ற இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில ஒரு பிசி பில்ட் பத்தி தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த ஒரு பிசி பில்ட்க்கு தேவைப்படுற எல்லா காம்போனன்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பிசி பில்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15000லேருந்து 20000 ரூபாய் என்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் வந்துட்டு இந்த பிசி பில்ட் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிசி பில்டை நீங்கள் பண்ணோம்னாலே ரொம்பவே வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிசி வந்துட்டு நம்மளால பில்டே பண்ண முடியாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா புது காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிசியை வந்துட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஒரு பிசி பில்டில் வந்துட்டு நிறைய யூஸ்ட் காம்பனன்ட்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் மார்க்கெட்டில் போய் இந்த ஒரு காம்பனன்ட்ஸை நீங்கள் வாங்கும் போது நீங்கள் வந்துட்டு அதை டெஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போகிறது இல்லைன்னு தான் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த காம்பனன்ட்ஸ் போய் அப்புறமா நீங்கள் வாங்கும் போது யூஸ் மார்க்கெட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கும் போது ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்டோடைய முதலாவது காம்பனன்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அதாவது சிபியூலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ சிபியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்டில் வந்துட்டு நான் Ryzen 5 1600 என்ற இந்த ஒரு சிபியூ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் மார்க்கெட்ஸில் ஈஸியாக வந்துட்டு ஒரு 5500 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய்க்குள்ள வந்துட்டு இதை ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு சிபியூ பார்த்தீங்கன்னா 6 கோர்ஸும் 12 த்ரெட்ஸ் உள்ள ஒரு சிபியூ தான் இந்த ஒரு Ryzen 5 1600. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிபியூ தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணிடும். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு புது சிபியூஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் Ryzen 3ல வரக்கூடிய 2200G இந்த ஒரு சிபியூஸ் தான் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதோட வந்துட்டு நீங்கள் இந்த Ryzen 5 1600 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 to 50% வந்துட்டு உங்களுக்கு பூஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த யூஸ் மார்க்கெட்ஸ் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் வந்து நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இங்கே யூஸ் காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சால் உங்களால் கண்டிப்பாக இந்த ஒரு Ryzen 5 1600 நீங்கள் வாங்க, கண்டிப்பாக சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டெலிவர் பண்ணும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்ல நம்ம யூஸ் பண்ண போகிற ரேம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு 4GB 2 ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா Ryzen CPU நம்ம யூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக நீங்கள் டியூவல் சேனல் மெமரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் 4GB 2 ரேம் ஸ்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி டோட்டலாக 8GB ஒரு ரேம் கிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் 8GB மெமரி ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 3000 MHz கொண்ட ஒரு ரேம் ஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு Ryzen CPUஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்ன்ற இந்த ஒரு ஃபேப்ரிகேஷன் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபினிட்டி ஃபேப்ரிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதிகம் ஃப்ரீக்வன்சி உள்ள மெமரி ஸ்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு அந்த சிபியூவில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸை உங்களால் அதிகமாக வந்துட்டு உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே மினிமம் 3000 MHz ஃப்ரீக்வன்சி உள்ள ரேம் ஸ்டிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்சரோடைய இந்த வெஞ்சன்ஸ் ப்ரோன்ற இந்த ஒரு ரேம் ஸ்டிக் வந்துட்டு 8GB சிங்கிள் ரேம் ஸ்டிக் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு 1500லேருந்து 1800 ரூபாய்க்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம், சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டெலிவர் பண்ணும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்ல நம்ம யூஸ் பண்ண போகிற மதர் போர்ட். ஸோ மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் MSIயோடைய B450 Pro VDS இந்த ஒரு மதர் போர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அதாவது யூஸ் மார்க்கெட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3500 ரூபீஸ்க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு மதர் போர்டு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மதர் போர்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இது உங்களுக்கு ஆஃபர் பண்ணிடும். ஸோ அந்த VRM செக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு இதில் சூப்பராக இருக்கிறதுனால இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான மதர் போர்டு ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணிடும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
நான் வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே கொடுப்பேன். ஸோ RX 570 4GB வேரியன்ட் நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைனா அதோட அவைலபிலிட்டி உங்களுக்கு இல்லைனா நீங்கள் வந்துட்டு RX 480ன்ற இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் 4GB வேரியன்ட். ஸோ RX 570 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃப்லைன் மார்க்கெட்ஸ் யூஸ் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு 5000லேருந்து 6000 ரூபாய்க்குள்ளேயே வந்துட்டு இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். அதே நேரத்தில் RX 480 வந்துட்டு 5000 ரூபாய்க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் மார்க்கெட்ஸில் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு அவைலபிலிட்டி நீங்கள் பார்த்து நீங்கள் வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். RX 570 வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் RX 570 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை டெஸ்ட் பண்ணியும் வாங்குங்க. ஸோ சில கார்ட்ஸ் வந்துட்டு மைண்ட் ஆகி கூட இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் உஷாராக நீங்கள் செக் பண்ணி அவங்ககிட்ட ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லா அஷூரன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேமிங்கில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசிபியில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 GBக்கான ஒரு ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா ஒரு 1 TBக்கான ஹார்ட் டிஸ்க் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ஒரு 1 TBக்கான ஒரு ஹார்ட் டிஸ்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் SSD வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக யூஸ் மார்க்கெட்ஸ்லேருந்து வாங்கினீங்கன்னா ஒரு 1500 rupeesக்குள்ளேயே வந்துட்டு இது முடிஞ்சிடும் 1 TBக்கான ஹார்ட் டிஸ்க். அதே நேரத்தில் புதுசாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் நான் விடுவேன். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசிபியில் நம்ம யூஸ் பண்ண போகிற பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த புதுசாக வாங்குவீங்களோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்குவீங்களோ, ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி தான். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 450 வாட்க்கான ஒரு பவர் சப்ளை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது எந்த பிராண்டில் இருந்து வேணால் இருக்கட்டும். ஒரு நீங்கள் கார்செல்லேருந்து வாங்குறீங்களோ இல்லை கூலர் மாஸ்டரோ இல்லை ஆன்டெக்கோ இல்லை சர்க்கிள் கேமிங்கோ இந்த மாதிரி எந்த ஒரு பிராண்ட்லேருந்து நீங்கள் வாங்கினீங்கனாலும் 450 வாட்ன்ற இந்த ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பவர் சப்ளை வாங்கினீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு சஃபிஷியன்ட்டான ஒரு பவர் சப்ளை தான் வந்துட்டு இந்த பிசி பில்டுக்கு இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு உங்களுக்கு வராது. பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப சூப்பராக உங்கள் பிசி வந்துட்டு ரன் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிசி பில்ஸில் பவர் சப்ளையில் மட்டும் வந்துட்டு நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் கூடவே வரக்கூடிய அந்த ஒரு சீப் குவாலிட்டியான அந்த பவர் சப்ளைஸே யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த கடைக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஒரு பவர் சப்ளைஸே வந்துட்டு போதுமான அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருன்ற மாதிரி தான் கூட அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது எதையுமே வந்து நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் சப்ளைஸ்னால வந்துட்டு உங்களுடைய மொத்த பிசி பில்டே வந்துட்டு எப்படி சொல்கிறது எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பிராண்ட் மூலியமாக வரக்கூடிய கார்செல்னா கூலர் மாஸ்டர் சர்க்கிள் கேமிங்னா ஆன்டெக்ன்ற இந்த மாதிரி பிராண்ட்ஸ் மூலியமாக இருக்கக்கூடிய பவர் சப்ளைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிசியோடைய அந்த ஒரு லைஃப் ஸ்பேன் ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்கும் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த பிசி பில்டோடைய கடைசி காம்பனன்ட் கேபினெட். ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் ஏன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா RGB காம்பனன்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு நான் டெம்பர்ட் கிளாஸ் உள்ள ஒரு கேபினெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ உள்ள ஒரு கேபினெட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பிசி பில்டோடைய அந்த டெம்பரேச்சர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் டெம்பர்ட் கிளாஸ் உள்ள ஒரு கேபினெட் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை நான் டெம்பர்ட் கிளாஸ் உள்ள ஒரு கேபினெட் யூஸ் பண்ணுறீங்களோ ஏர் ஃப்ளோ மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு கேபினெட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கேபினெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே வரக்கூடிய கேபினெட்ஸை நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர் வைஸ் வந்துட்டு கொடுக்கக்கூடிய கேபினெட்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதான் கைஸ் இந்த ஒரு பிசி பில்டோடைய ஒரு காம்பனன்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் மார்க்கெட்லேருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் மார்க்கெட்ஸ்லேருந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு காம்பனன்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அதிகமான ஒரு வேல்யூ ஃபார் மணி வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த பர்ஃபார்மன்ஸை விட பார்த்தீங்கன்னா 50% வந்துட்டு உங்களுக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு பிசி பில்டில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். என்னதான் யூஸ் காம்பனன்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால தான்
நான் வந்துட்டு நீங்கள் யூஸ் காம்பனன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு பிசி பில்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஒரு பிசி பில்டோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத நான் வந்துட்டு சில கேம்ஸ் மூலியமாக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்ட் வந்துட்டு ஸ்போர்ட் டைட்டில்ஸ் வந்துட்டு அதாவது பப்ஜி, ஃபோர்ட்நைட், ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ்ன்ற இந்த மாதிரி கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களால் மீடியம் செட்டிங்ஸில் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 FPS வந்துட்டு இந்த ஒரு கேமிங் பிசி ஈஸியாக உங்களுக்கு டெலிவர் பண்ணிடும் மீடியம் டு ஹை செட்டிங்ஸில். அதே நேரத்தில் அல்ட்ரா வந்துட்டு நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் மீடியம் டு ஹை செட்டிங்ஸில் 80+ FPS இதனால ஸ்போர்ட் டைட்டில்ஸில் ஈஸியாக உங்களுக்கு டெலிவர் பண்ணிட முடியும். அதே நேரத்தில் CSGOன்ற இந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதனால கிட்டத்தட்ட 160+ FPS வந்துட்டு ஈஸியாக இதனால அச்சீவ் பண்ணிட முடியும் இந்த ஒரு கேமிங் பிசினால. ஸோ கண்டிப்பாக CSGO பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு பட்ஜெட்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிசி வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புகிறேன். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா AAA டைட்டில் கேம்ஸில் வந்துட்டு இந்த ஒரு பிசி பில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா GTA 5 இந்த ஒரு கேம் எடுத்துப்போம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் டு ஹை செட்டிங்ஸ் நீங்கள் விளையாடும் போது கண்டிப்பாக இந்த பிசி பில்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 FPS வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு டெலிவர் பண்ணிடும். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு மாடர்ன் கேம்ஸ் நீங்கள் விளையாடினாலும் சரி ரொம்ப வந்துட்டு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இதான் கைஸ் இந்த ஒரு பிசி பில்டுக்கான வீடியோ. ஸோ ஒருத்தர் வந்துட்டு இதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஒரு பிசி பில்ட் பற்றி ஒரு வீடியோ பண்ணி போடுங்கன்னு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம்